இப்ப இவர் தூக்கி போட்டது ஏதோ ஒரு பொருளோ ஏதோ ஒரு நாய்க்குட்டியே கிடையாது, அவரோட சொந்த பொண்ணு. சார் சார் ஏதாவது பண்ணுங்க சார். குஷி குஷி உன் காலை இதுக்குள்ள விடு. குஷி உன கொல்ல ஆகாது சரியா? தீக்கு நடுவுல இருந்து ஈரத்துணி போட்டு கோணில காப்பாத்திருக்காருங்க. அவன் என் ஒட்டன் அல்லவா, அப்படித்தான் இருப்பான். அஜித் குஷிய பிடிச்சுக்கோ. போ. இதுக்கப்புறம் அவர் ஒண்ணு சொல்றாரு, எப்படி இந்த குழந்தையை காப்பாத்தினாரோ நான் எப்படி உன்னை வெளியே தூக்கி போட்டனோ அதே மாதிரி ராதாவையும் இப்ப தூக்கி போடுறேன். சும்மா அதறது இல்ல, அல்டிமேட். இன்னும் என்னெல்லாம் பண்ணமோ பண்ணுங்க. இப்ப இவங்க காப்பாத்துனதெல்லாம் பார்த்து அங்க இருக்க வில்லியே பாத்தீங்கன்னா என்ன டைலாக் சொல்றாங்கன்னு பாருங்களேன். அந்த மோகன் அவன் குஷிய பால் மாதிரி அழகா வெளிய தூக்கி போட்டுட்டான். இவங்களும் நல்லா கேட்ச் புடிச்சிட்டாங்க, பொழைச்சிட்டா. பால் மாதிரி உருட்டி கேட்ச் முடிச்சிட்டான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் ரோல். இந்த முயற்சி வெற்றி பெற்றால் உங்களை சந்தோஷப்படுத்த என் அரசு தயாராக இருக்கின்றது. எல்லாருமே நினைத்தால் எனக்கு சீரியல் பார்த்துருப்பீங்க. அது சித்தார்த்த பார்த்தா ஏதோ ஒரு டாஸ்க்குக்காக இப்போ பார்த்தா காட்டுக்கு நல்லா இருக்க புத்துக்குள்ள இருக்க உத்ராஸ் எடுக்க வராரு. வேற வழியே இல்ல, எப்படியாவது எடுத்தாகணும். உங்களுக்குள்ள இவ்ளோ வீரமா? அதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா பாம்பு இருக்கிற பாம்பு புத்துக்குள்ள கையை விடுறாரு. என்னடா இதெல்லாம்? அப்படி புத்துக்குள்ள கைவிடும் போது தெரியாதனமா அங்க இருக்க பாம்பை தொட்டுறாரு. ஐயோ உள்ள பாம்பு இருக்கும் போலயே, தெரியாம தொட்டுட்டான் போல. உள்ள பாம்பு இருக்கும் போலயே, தெரியாம தொட்டுட்டான் போல. ஓ, பாம்பு இருக்கு தெரிஞ்ச கையை விட்டுட்டு உள்ள பாம்பு இருக்கு தொட்டுட்ட வர சொல்றாரு. உள்ள பாம்பு இருக்கும் போலயே. பாம்புவே பாத்தீங்கன்னா தொட்டதுக்கு அப்புறம் சித்தார்த் தான் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. சித்தார்த், இது நீங்கிறதுனால நான் சும்மா விடுறேன். சித்தார்த்தன்ற ஒரே காரணத்துல அந்த பாம்பும் பாத்தீங்கன்னா நீ போடா முதல் சேர்த்துட்டு போடா அப்படின்னு விட்டுருச்சு. இதுவே வேற யாராவது இருந்திருந்தா என் தவத்தை கலைச்சதுக்கு தொத்தி என் கோபத்தை தணிச்சிருப்பேன். என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? இப்ப நம்ம பார்க்க போது சின்ன மருமகள் சீரியல். இங்க பாரு, நீயா ஒழுங்கா அடிச்சுக்கிறியா இல்ல சாட்டையை வாங்கி நான் அடிக்கட்டுமா? அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. புருஷன் வந்து ஏதோ ஒரு காரணத்தால திட்டி அமிச்சிட்டாரு பொண்டாட்டிய. ஏய், நீ கிட்ட வர ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்க பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா சாட்டையில அடிக்கிற ஒரு கண்டனையே பண்ணிட்டு இருக்காரு. அப்பா கஷ்டப்படும் போது கூட அடிச்சு துரத்த புருஷனுக்காக இவங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்றாங்க பாருங்க. எதுக்கு நீங்க இப்ப குடிக்க ஆரம்பிச்சீங்க? தயவு செஞ்சு குடிச்சும் உடம்ப கெடுத்துக்காதீங்க. அப்பாங்க அடி வாங்குறது கூட பரவாயில்ல, நீங்க குடிக்காதீங்க உடம்பா கெடுத்துக்காதீங்கன்னு சொல்ற ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்க உங்களுக்கு. சின்ன மருமகள் சீரியல் பார்த்து உசாரா வச்சுக்கோங்க. உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்ச இந்த அப்பா உனக்கு தெரியல. நீ நாம் காதல் அப்படின்றது ஒரு எபிசோட் போல. அதுல பாத்தீங்கன்னா ஹெல்மெட் ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் அனு சொன்னா கேளுங்க, ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கோ. வில்லம் பாத்தீங்கன்னா கான்ல பிரேக்கை கட் பண்ணிட்டாரு, 2 பிரேக்கையும் கட் பண்ணிட்டாரு. ஆனா இது தெரியாம இவங்க பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ பிரேக் பிடிக்கலன்றதை கண்டுபிடிச்சவனே பிரேக் பிடிக்கல பின்னாடி உட்காந்து எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றது தான் கான்செப்ட். அனுக்கிட்ட வண்டியில பிரேக் பிடிக்கலன்னு சொன்னா பயந்துருவாங்களே. பிரேக் பிடிக்கல ஏன்டா பயப்பட போறாங்க, தாவுடா கை ஃபுல்ல அவங்க எகிரி குடிச்சிட்டு அவங்க தப்பிச்சிருவாங்கடா. ஆனா ஹீரோ அப்படி கிடையாது. அவங்க மேல இருக்க அக்கறையில அவர் என்ன பண்றாருன்னா சைடுல இருக்க ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கோங்களேன் சீக்கிரம். ஆனா ஹீரோ பத்தினா கொஞ்சம் சொல்லவே இவங்களும் ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிறாங்க. ஐயோ போச்சே. பிரேக் பிடிக்கல அப்படின்றது இவங்க லாஜிக் படியே வருவோம். ஒரு 6 நடிச்சு வரணும்ல, எடுத்துட்டு போயிட்டு வண்டியை விட்டு பின்னாடி பின்னாடி பொண்ணுங்க உட்கார்ந்தா கண்ணு முன்ன தெரியாம வண்டி ஓட்டுறீங்க. அந்த பொண்ணு நார்மலாக இருந்துச்சுருந்தா கூட இவ்வளோ அடிபட்டுருக்காது போல. ஹெல்மெட் போட சொல்லி என்னென்ன பண்றானுங்களா. இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா இவர் மேஜிக் பட்டன்ற பேர்ல வந்து ஒவ்வொருத்தரோட முதுகு கிட்ட இருந்தையும் ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் பொருள் இப்போ உங்க ஆசை நெஞ்சில இருந்து கிளம்பி முதுகுக்கு பின்னாடி வந்து என் கைக்கு வரப்போகுது. அந்த வேலையை உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்புறம் வரைக்கும் அலசலத்துல நெஞ்சுக்குள்ள வந்து முதுகு பின்னாடி வந்து இவர் கையில வந்துருச்சு. சரி பார்த்தது வந்துருச்சு. இதென்ன உனக்கு பிடிச்சது? இப்போ இதே மாதிரி இவர் வந்து நம்ம கிட்ட நம்மளுக்கு பிடிச்சி எடுக்கிறாருன்னு நினைச்சாருன்னா என்ன எடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. எல்லாரும் முதுகுல இருந்தையும் எல்லா பொருளும் எடுத்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க குக்கரில் இருக்க ஸ்டவ் பார்த்தீங்கன்னா எரியுது. ஆனால் பக்கத்தில் இருக்க பர்னர் பார்த்தீங்கன்னா எரியல. அது தெரியாமே இவங்க பார்த்தீங்கன்னா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா புதுசாக கண்மணி அன்புடன் அப்படின்ற ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க.
கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். அந்த ப்ரோமோவை சன் டிவி பார்த்தினா நீங்கள் இப்போ தானே விட்டுருக்கீங்க, நான் அதை எப்போவோ விட்டுட்டுருந்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நாங்க 2 பேரும் நினைக்கிற மாதிரி எங்களோட நட்பு இப்படியே தொடருமா? அதில் எப்படி நட்பை மையமாக வச்சு எடுத்திருக்காங்களோ, அதுவும் ஒரு பொண்ணும் அதே கான்செப்ட் அப்படியே அச்சா மாதிரி வச்சுருக்கானுங்க விஜய் டிவியில். வெண்ணிலா கண்மணி. ஆனால் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அச்சாணி போட்டது யாருன்னா நம்ம அண்ணாமலை படம் தான். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூடா. சன் டிவியும் காப்பி தான் அடிச்சிருக்கான், ஆனால் இவங்க ரொம்ப லேட்டு, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. ஆனால் இது எல்லா படிக்கும் ஒரு மேலே போயிட்டு விஜய் டிவி பார்த்தீங்கன்னா நீ அண்ணாமலை மட்டும் தான் எடுப்பேன், நான் எல்லா பாட்டிலும் எடுப்பேன்டா அப்படின்னு ஒரு படத்தில் எடுத்திருக்காங்க. அது என்ன படம்னு கண்டுபிடிங்க. ஏன் இப்படி நனைற? எப்படி குளிர்ந்து பாரு. எனக்கு குளிரல. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ நனையல. அதான் வா சேர்ந்து நனையலாம். அதாவது மழை பெய்து இவங்க நினைக்கிறாங்க கொடையை கொண்டு போனா எனக்கு குளிரல, ஏன்னா நீ நினைக்கல, நீ தான் என் உசுறு, நீ நினைஞ்சாதான் எனக்கு குளிர். இது என்ன படம் கண்டுபிடிச்சிங்களா? இப்போ வந்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அண்ணா சீரியலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு லாரி வருது, அந்த லாரிக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுறதுக்காக நிற்கிறார். டிரைவரும் கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு வர்றார். இதை பார்த்த நம்ம அண்ணா பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய் காப்பாற்றுறாரு. அப்போ தான் ஒரு பயங்கரமான ஷாக். நல்லா ஆலய வண்டியா பாருடி யாரில் அப்படின்றாரு. முகத்தை காட்டல. ஏன்னா இந்த நாடகத்தில் வந்து கதையில்னு வச்சிங்களேன், இப்படி தான் ஏதாவது சம்பவத்தை பண்ணுவாங்க. ப்ரெக்னென்ட் ஆகிறது இது மாதிரி ஏதாவது சம்பவத்தை பண்ணி இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டலாம் எல்லாரும். ஓகே, அவ்வளோதான், இன்னைக்கு இதோட வீடியோ முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச சீரியலில் இருக்க இதனால் இருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் எடுத்து வீடியோ போடலாம். திரும்ப இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.